வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவாறு எந்த பொருளாவது வாங்கி கொள்ளலாம். கொஞ்ச நாளாவே யாழினி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. ஆரம்பத்தில் வயசு பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும்னு விட்டுட்டேன். அவளை நான் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை. விபரீதமா ஏதோ நடந்திருக்குமோன்னு நினைக்கும் போது பதைப்பா இருக்கு. அது அவங்க அம்மா அவளை பிரசவிக்கும் போது பட்ட வேதனையை விட வலியா இருக்குது. யாழினி, இங்க வாப்பா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுவும் ப்ராப்ளமா? எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோமா? உறவுன்னா என்னன்னு தெரியுமா? வெளிப்படையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. அப்பாட்ட சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற முடியாது. அப்பாட்ட சொல்ல முடியாததை அம்மாட்ட சொல்லலாம். அம்மாட்ட சொல்ல முடியாததை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம். அன்றாட வாழ்க்கையில் சரியானது மட்டும்தான் நடக்கணுங்கிறது இல்லை. தப்பானது நடந்துடும். நல்லதையும் யோசிப்போம், கெட்டதையும் யோசிப்போம். அதுதான் மனசு. எது நடந்தாலும் எது நினச்சாலும் அதை அப்படியே பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்பா, அம்மா, உறவினர்கள், நண்பர்கள். திட்டுவாங்களோ, அசிங்கமாயிருமோ அப்படின்னு நீ நினச்சின்னா, இவங்களையெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க இருக்காக. சரியோ தப்போ உன்னை முழுசா அரவணைக்கிறதுக்கு. அவங்களுக்கு பேர் தான் கடவுள். நீ அந்த கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். உனக்குள்ள மனசா உயிரா இருக்கிற கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே பேசலாம்.
இப்படியெல்லாம் ஒரு நினைப்பு வருது. இதில் நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். கெட்டதாக இருந்துச்சுன்னா விலக்கி விட்டுருங்கன்னு கடவுள்கிட்ட நம்ம தான் கேட்கணும். அப்படி ஒன்று நடந்துருச்சு, அது நடந்திருக்க கூடாது, இனிமே அப்படி எதுவும் நடக்காம நீங்க தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு நம்ம மனசை விட்டு கடவுள்கிட்ட பேசணும். கண்டிப்பா கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். எதுக்குமே நம்ம முடங்கி போய் உட்காந்துடக்கூடாது. வாழ்க்கையில் என்ன எவ்வளவோ இருக்கு. நிறைய பேரை சந்தோஷப்படுத்த போறோம், நிறைய பேருக்கு நம்ம உதவியா இருக்க போறோம். எது நடந்தாலும் அதை நம்ம கடந்து போயிடணும். கடவுள் நம்ம கூட இருப்பார். காலேஜ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன்ப்பா. பாய். ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. லேசா தலைவலிக்குதுமா. என்னது, தலைவலியா? இந்த புக்கே படிச்சிட்டு இருந்தா இப்படிதான். இருங்க, நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டு வரேன். காலேஜுக்கு நேரம் ஆகல? அதெல்லாம் லேட் ஆகாதுப்பா. அதுக்கப்புறம் அவ நார்மல் ஆயிட்டா. இன்னும் சொல்லப்போனா முன்ன விட எல்லார்கிட்டையும் கலகலப்பா பேசுறா, சிரிக்கிறா. ஒவ்வொரு வெற்றியையும் அவ என் தோள் மேல சாஞ்சுக்கிட்டே சொல்லும்போது ஏற்படுற சந்தோஷத்தை விட ஒரு அப்பாவுக்கு வேற என்ன வேணும்? ஆனா இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு அவளும் சொல்லல, நானும் கேட்கல. ஹலோ, இங்க வாங்க. என்ன நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். அங்கிருந்து பாக்குறீங்க, இங்க இருந்து பாக்குறீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தானே, ஸ்ட்ரைட்டா பேச வேண்டியதானே? இல்லை, அது வந்து சும்மா. என்ன சும்மா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. கிளம்புங்க ஃபர்ஸ்ட். நம்ம ஒத்தால இருட்டுக்குள்ள இருந்து படிச்சுக்கிட்டு இருக்க. வீட்ல பவர் கட்னேன், அதான். பார்த்து பத்திரமா கவனமா வீடு போய் சேருமா. சரிங்கண்ணா. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.